வணக்கம். இனி நான் பேச போகிறது நம்ம கோயிலுக்கு போகும்போது பூ, தேங்காய், பழம் இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம், இதெல்லாம் எதை சொல்கிற சயின்ஸுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். நான் சொல்ல போகிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க, லொட்டு லொசுங்கெல்லாம். அதுக்குள்ளே நான் போகல. சொல்லும் போது புரிஞ்சுனாலும் அறகுறைங்கன்னு. முதல்ல நீ எடுத்துகிட்டு போகும்போது ஒரு அன்னக்குடியில் வச்சு இது எல்லாமே கொடுப்பாங்க. அன்னக்கூடனா உன்னோட தலை, அன்னம் சேர்கிற இடம், அதாவது உன்னோட உயிர் சுரக்கிற இடம் அண்ணாக்கு மேலே, அதுக்கு பேர் அன்னக்கூடை. அந்த அன்னைக்கூடை உள்ளதான் தேங்காய், பூ, பழம், கற்பூரம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் இருக்கும். இது எதை குறிக்கிற மெத்தடுனா, இதுக்கு ஒரு யோகத்தன்மை உள்ள ஒரு பயிற்சி பண்ணால் உங்களுக்கு புரியும். ஆனால் அதை பண்ணி பார்த்து யோகிகளெலாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு செஞ்சு வச்சுக்கிற ஒரு மெத்தேடு தான் அதெல்லாம். அது என்னன்னா, தேங்காய்னா உன்னோட மண்டை ஓடு. உன் மண்டை ஓட்டுக்குள்ளே வெள்ளை தேங்காய் பெத்தை, அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தேங்காயோட பெத்தை உன்னோட மூளைக்குள்ளே இருக்கிற நீர். அதுதான் இந்த உலகத்தை உனக்குள்ளே உருவாக்கி காட்டுது. இதுதான் சபரிமலையில் 3வது கணம் ஓப்பன் பண்ணி அந்த நீரை எடுத்துகிட்டு நெய் ஊற்றுவாங்க. ஏன்னா உன்னோட நீர் தண்ணியாக இருந்தால் உலக காட்சிகள் தெரியும். அந்த நீரை நீ யோகத்தின் மூலிமா நெய் மாதிரி மாகிட்டினா, அதாவது உன் சுக்கிலத்தை நெய்யாக மாற்றிட்டினா, அண்ட சராசரமான இந்த வேறு உலகம் உனக்கு காட்சி புலன்படும். இந்த தத்துவத்தை குறிக்க தேங்காய், பழம். ஏன்னா உன்னோட உடல் உள்ளகிற உடல் பழம், மேலகிற தோல் உன்னோட ஆத்மாவோட சரீர உடல் மேலே மூடிக்கிட்டு இருக்குது. அது காம்பு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்குது. அதை குறிக்க தான் அந்த பழம். வெத்தலைப்பாக்கு எதுக்குன்னா, வெத்தலைனா பச்சை கலரில் இருக்கும் வெத்தலை. அது உன்னோட மூளையோட உயிர் இருக்கிற ஸ்தானம் பச்சை கலரில் இருக்கும். இதுதான் மரகத பச்சையில் சிவர் பெருமாள்லாம் வச்சுருப்பாங்க. முருகர்கள்லாம் பச்சை துண்டு கட்டுவாங்க. இந்த தத்துவத்தில் தான் அந்த அமைப்பு இருக்கும். அதாவது அந்த வெத்தலையோட அமைப்புனா யோனி, உன் தலையில் ஒரு யோனி அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இதுதான் சிவலிங்க ஆவுடையாக வரும். நடுவில் ஒரு பாக்கு, அதுதான் இருள். அந்த இருள் மையத்துலேருந்தான் இந்த அத்தனை ப்ரோக்ராமும் நடக்குது. அந்த பாக்கையும் கடந்து பார்த்தா தான் உனக்கு உள்ள ஒரு வெளிச்சம். அதுதான் உன்னோட ஆத்மாவோட பிரகாசம். இதுதான் தேங்காய், பூ, பழம், கற்பூரம்னு வச்சு காமிக்கிறாங்க. பூ என்பது நறுமணமுள்ள ஒரு வாயு மண்டலமாக. இறந்தவன் உயிரோடு இருக்கும்போது அவன் மேலே வாசனை வராது. இறந்துட்ட பிறகு அந்த காற்றுக்கு ஒரு வாசனை வந்துடும். அதுக்காக தான் பூ. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. மற்ற பேர்லாம் கதை விட்டுருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு. நன்றி, வணக்கம்.